எங்களுடைய கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய தினம் மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் கழக தலைமை அலுவலகத்தில் புரட்சி தலைவர் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. அது அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் இன்றைக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். அதாவது தேர்தல் ஆணையத்தால் வழக்கமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு தாக்கீது என்னன்னா 50 வாக்காளர் வரைக்கும் அந்த இந்த வாக்கு வரை வாக்கு இல்ல முதல்ல சரி வாக்கு சீர்திருத்த நடவடிக்கை, இந்த நடவடிக்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வரவேற்கிறது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகிறது. உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த மாதிரி வரைவு வாக்காளர் தயாரிக்க கூடாது, இது முறைகேடு நடக்கும், இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஆனா அவங்க இங்க என்ன செய்யறாங்க, எல்லா தொகுதியினுடைய பிஓ மீட்டிங்ல PLA 2 அவங்க கரெக்டா போட்டு அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அங்க எதிர்க்கிறாங்க, இங்க ஆதரிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த சீர்திருத்த இந்த நடவடிக்கையில ஏன் குளறுபடி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இந்த 50 வரைவு வாக்காளர் சீர்திருத்த 50 பதிவான வாக்காளர்களை வாங்கி கொடுக்கலாம், எலிமினேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம் இருக்கு, கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இருக்கு இல்லையா, அதுல முறைகேடு நடப்பதற்கு அவங்க வாங்கிட்டு கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்றது, எப்படி தெரியும்? கடைசியில நான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க வாக்காளர். இதுல ஏழைப்பட்ட படித்தவர்கள் மத்தியில் ஒன்றும் செய்ய முடியாது. சாதாரண ஏழை எளிய மக்கள் மத்தியில தான் இந்த மாதிரி தில்லுமுழுகள்லாம் செய்ய முடியும். எனவே அது மாதிரி ஏற்கனவே இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இப்படி முறையில் செஞ்சாங்கன்னா என்ன பண்றது? எனவே அது இருக்கக்கூடாது. 50 பேர் யார் PLO கொடுத்தாங்கன்னா யார் கொடுத்தாங்களோ அவங்களே போய் திரும்ப கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க எழுதி கொடுங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு PLOவும் தங்களுடைய அடையாள அட்டை, தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட நான் PLO தான் அப்படின்றத ஒரு இது மாதிரி ஐடென்டி கார்டு அது அவங்க போட்டிருக்கணும், மக்களுக்கு தெரிகிற மாதிரி. ஏன்னா திமுக ஏற்கனவே இதே மாதிரி நாங்கள் ரெவன்யூ அதிகாரி கணக்கெடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 மாதத்துக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும். திமுகவினர் சோலையழகுபுரத்தில் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் தாலுகாவிலேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி சும்மா போய் அவங்களுடைய அடையாள அட்டை, ஆதார் எண்ணு, ஃபோன் நம்பரு, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா குறித்து இது பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்ட எங்களுடைய அதை இந்த மாதிரி எடுக்கிறாங்க தெரிஞ்சோடனே எங்கள் வட்ட செயலாளர் சக்திவேல் அவர்கள் உடனடியாக அது எங்களுக்கு தகவல் சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை ஏற்கனவே இருந்த முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்களிடம் முறையிட்டோம். இப்போ அவங்க சொன்னாங்க, இதை நான் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாது, எனவே பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்கன்னா நான் அதை இவரே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி சக்திவேலை காமிச்சோம். சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு தவறு இப்போ நடந்துடக்கூடாது என்பது தான் எங்களுடைய எண்ணம். அது முறையாக எங்களுடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர், மாண்பு அம்மா பேரவையினுடைய செயலாளர், மதுரை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான அன்புக்கு மிகுந்த மரியாதைக்குரிய அருமை தம்பி உதயகுமார் அவர்களும், முன்னாள் மேயர், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர், புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் விளக்கமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கார்கள். அவரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்க சந்தேகங்களை எல்லாம் போக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. உறுதியாக
நல்லபடியாக இந்த வாக்காளர் சேர்ப்பு முகாம் மதுரை மாவட்டத்தில் நடக்கும். எந்த தவறும் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கொள்வோம் இருக்காங்க. இந்த 2005 வாக்காளர் படிவத்தை வச்சு தான் இவங்க வாக்கு போய் பார்க்க போறாங்க. அப்படின் போது அதுக்கு பிறகு சேர்ந்த வாக்காளருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வேறு ஆவணங்கள்லாம் இல்லை. ஏற்கனவே நான் அந்த மாதிரி சேர்ந்தேன், எதனால நான் இங்கே வந்தேன், எதனால 2005 பிறகு நான் வாக்காளராக இந்த தொகுதியில் சேர்ந்தேன், இந்த பகுதியில் வாக்காளராக சேர்ந்தேன் என்பதெல்லாம் அவங்க கொடுத்தா போதும். ஆதார் எண் ஏதாச்சும் ஆவணங்கள் நம்ம தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. பல ஆவணங்கள் கேட்டிருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒரு ஆவணங்கள் கொடுத்தா போதும், அதை நாங்கள் சேர்த்துக்குருவோம். அப்படியும் அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா திரும்ப இது பண்ணிக்கலாம், ஆப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஆப்பை ஏழை பாளைகளுக்கெல்லாம் ஆப்பெல்லாம் தெரியாது. சாதாரணப்பட்டவங்களுக்கு எப்படி ஆப்பை போய் பார்க்க, ஆப்புன்னா என்னன்னு ஆப்பா இல்லான்னு கேட்பான், இல்லைன்னா ஆப்பமான்னு கேட்பாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதனால அது விளக்கமாக சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சொல்லிடுறோம்னு இருக்காங்க.